முக்கிய செய்தி: திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பினரும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா மலை தர்காவில் ஆடுகோழி பயிர் தடவை கேட்பதில் மதுரையை சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் எனவும் இது பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சார்பில் ஆடு மற்றும் கோழி பள்ளிக்கு சமபந்தி உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதற்கு தலைமையேற்று அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த உயிரினங்களை மல்லிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தலையெடுக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதேபோல திருப்பரங்குன்றம் அந்த மலையில் ஒன்றிய அரசின் தொழில் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் எனவும், மேலும் அந்த திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என குறிப்பிடவரும் வர்த்தகம் என தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கானது நீதிபதிகள் நிஷாபாபு மற்றும் ஸ்ரீமதி அமரும் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தொழில்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலையில் அந்த பரப்பளவை அளவிடுவது தொடர்பான ஆட்சியிடம் அனுமதி கோரிய நிலையில் அனுமதி இன்னும் வழங்கப்படாத நிலையில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அனைத்து தரப்பினரும் இந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை மார்ச் 24ஆம் தேதி ஒத்திவைத்து, மேலும் அன்றைய தினமானது ட்ரோன் மூலம் அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமாக அளவீடு செய்வது குறித்து அனுமதி வழங்குவது குறித்தும் அந்த முடிவு செய்துள்ளதாக என தெரிவித்து இந்த வழக்கை மார்ச் 24ஆம் தேதி ஒத்திவைக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக அனைத்து தரப்பினரும் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிஜாமுதீன்.